இந்த உயிர்ப்பானது நமக்கு கொடுக்கக்கூடிய செய்திகள் என்ன, ஆசீர்வாதங்கள் என்ன என்று பார்த்தோமேயானால், நம்முடைய உள்ளுணர்வுகளை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நம்முடைய உள்ளுணர்வில் இருக்கின்ற உயிரை நாம் சற்று சிந்தித்தாக வேண்டும், உற்று நோக்கியாக வேண்டும். 2 வகையான உள்ளுணர்வுகள் இருக்கின்றது. சாவின் உள்ளுணர்வுகள், இன்னொன்று வாழ்வின் உள்ளுணர்வுகள். சாவின் உள்ளுணர்வுகள் ஏதோ வாழ்ந்தோம், ஏதோ படித்தோம், ஏதோ இருந்தோம், ஏதோ இறந்தோம் என்ற நிலையில் இருப்பதுதான் சாவின் உணர்வுகள். இது நம்முடைய வாழ்க்கையை ஒருபோதும் கடவுளை நோக்கிய பயணத்தில் ஈடுபடுத்தாது. இந்த உயிரின் உணர்வுகள் நம்மை கடவுளை நோக்கிய பயணத்தில் ஒவ்வொரு நாளும் ஈடுபடுத்தும். நமக்குள்ளே ஒரு ஆற்றல் இருக்கின்றது. அந்த ஆற்றலை வெளிப்படுத்தக்கூடிய தன்மை இந்த உயிரின் ஆற்றலுக்கு இருக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, ஒவ்வொரு நாளும் உயிரின் ஆற்றலோடு நாம் பயணிக்க வேண்டிய ஆசீர்வாதங்களை பெறுவதற்காக இன்றைய நாள் சிறப்பாக நம்மை அழைக்கின்றது.